கன்னிராசிக்காரர்கள் என்றாலே தெரியும் சார், தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னா சிரிப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும். பொதுவாகவே எனக்கு கன்னிராசிக்காரர்கள்னா கொல்ல பிரியங்க. காரணம் என்ன அப்படின்னா, கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் கன்னிராசி தான் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு இது ரொம்ப மாடர்னாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கன்னிராசிக்காரர்களுக்கு தை மாதம் என்ன பலன்கள்? ஒரு மனிதன் டென்ஷன் ஆகலாம், ஆனால் இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இப்போது 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உயர்கல்வி, உயர் பதவி, இது எல்லாத்தையும் தாண்டி 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று அறியப்படுகிறது. சுகஸ்தானம், சுகஸ்தானம்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, எல்லாத்தையும் நான் வந்து ஒரு இது பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன், ஒரு மேப்பிங் பண்ணிட்டேன். என் கம்பெனிக்கு இப்படி வருவாங்க, இப்படி வேலை செய்வாங்க, இப்படி போவாங்க அப்படிங்கிறத நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வேற. ஒர்க்கை வந்து பிரித்து கொடுத்துட்றது. ஆனால் சில பேர் கம்பெனியில் ஒர்க்கே ஃப்ரீஸ் ஆகிருக்காது, எல்லா வேலையும் நானே பார்க்குறேன், அவங்களுக்கு வேலை வாங்க தெரியலன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது சுகம்னே ஒரு விஷயத்தை மறந்துடணும். இவங்க சுகம்னே ஒன்று இருக்காது. சார் நாளைக்கு காலைல 7 மணிக்கு வந்துருங்க சார். 8 மணிக்கு தானே சார் ஜென்ரல் ஷிஃப்ட்டு. சரி பாருங்க, ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்துருங்க, 7 மணிக்கு வந்துருங்க. சரி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் போட்டு 7:30 மணிக்கு. சார் அவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை அரை மணி நேரத்தில் எப்படி சார் போடுறது? நீங்கள் போடுங்க, அரை மணி நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டை போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கீழே மார்னிங் மீட்டிங் வந்துட்டிங்கன்னா இப்படியே சொல்லுவாங்க. ஏதாவது நான் வந்து ஒரு மனிதர்களுக்கு வேலை செய்கிற மாதிரி சொன்னால் இவர்கள் அனுமானுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாரால் செய்ய முடியும்? இந்த ரிப்போர்ட்டை படித்து புரிஞ்சிக்கிறதுக்கே 2 நாள் ஆகும். ஆனால் ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்தில் போடுறாங்க. நான் போடுறேன்ல, நீங்கள் போடுங்க சார், நீங்கள் டீம் லீடர் சார், நான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசாட்சி எல்லாம் வேலை கொடுக்குறதுனா அது உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது இதில் தான் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, 3-8 செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இது 5ஆம் இடத்திற்கு எப்போ வராரு? இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் செல்றார். ஏற்கனவே நமக்கு ஜாபுல இவ்வளோ கொள்ள டென்ஷன் அப்படின்னா இதில் குழந்தைப்படுத்துகிற டென்ஷன் வேற. 5ஆம் இடம் என்பது சொத்து, 5ஆம் இடம் என்பது குழந்தைகள். நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், குழந்தைகளுக்கு படுத்தணும்னா உடனே அப்படியா இனிமேல் குழந்தைகள் வந்து மாடி படிக்கட்டு ஏறும்போது ஜாக்கிரதையாக ஏற சொல்கிறேன், கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கிறேன், அதுக்கு கை கால் உடையாமல் பார்த்துக்கிறேன், இதுதான் குழந்தைகள் தரும் இம்சைன்னு நீங்கள் நினச்சிட்டு இல்லை, கிடையாது. குழந்தைகளால் வரக்கூடியது பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனையே என்னென்னா அவர்களுடைய லோன்லினஸ் ஃபீலிங்ஸு. அவங்க குழந்தைகளால் உங்கள் உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது, உங்களால் குழந்தைகள் உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா குழந்தைகள் உலகத்தில் மிட்டாய்களுக்குத்தான் பெரிய மரியாதை, உங்களுடைய உலகத்தில் பணத்திற்கு தான் பெரிய மரியாதை. ரெண்டு துருவம். அப்போது நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலி கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், முக்கியமாக குழந்தை கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.